ரணிலின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிள்ளையான் அழைப்பு. நடுக்காட்டில் ஆசிரியரை இறக்கிவிட்டுச் சென்ற பேருந்து. தமிழர் பகுதியில் சம்பவம். சஜித்தின் தேர்தல் தொடர்பான நகர்வுகள் ஆரம்பம். காதலனால் மாணவிக்கு நேர்ந்த கதி. பெண்ணொருவரும் 17 மாணவர்களும் போலீசாரால் கைது. இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்போடு கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பில் நேற்று தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அலுவலகத்தை மட்டக்களப்பு நகரில் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து திறந்து வைத்துள்ளன. இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளதோடு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் அலுவலகமாகவும் இது செயற்படவுள்ளதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு. பிரசாந்தன், ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்சன், ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாம் 15ஆம் திகதி வேட்புமனுவை தாக்கல் செய்து 16ஆம் திகதி தலதா மாளிகைக்கு செல்வதோடு இந்து கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல உள்ளோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கும் போது, சஜித் பிரேமதாச தேர்தலில் அமோக வெற்றியீட்டி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். நாட்டில் ஊழல் அரசியல் கலாசாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் நெருங்கியுள்ளது. நாம் டீலிங் அரசியலில் ஈடுபடுபவர்கள் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் தொடர்பான முதலாவது மாநாடு குருநாகலில் இடம்பெறவுள்ளதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஆசிரியர் ஒருவரை நடுக்காட்டில் இறக்கிவிட்டுச் சென்ற பேருந்து மீது குறித்த ஆசிரியர் வாழைச்சேனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்முனை யாழ்ப்பாணம் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மட்டக்களப்பு சாலைக்கு சொந்தமான BNNC 1554 இலக்கமுடைய பேருந்து வண்டியில் பயணித்த ஆசிரியர் ஒருவருக்கே இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குறித்த ஆசிரியர் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் மட்டக்களப்பு எல்லை கிராமப்புற பாடசாலையில் இருந்து ஓட்டமாவடிக்கு வருவதற்காக மேற்படி பேருந்து வண்டியில் பயணித்த சமயம் இடைநடுவே என்னுடைய பிரயாணப்பை பேருந்திலிருந்து தவறி விழுந்து விட்டது. அதை நன்கு அவதானித்த சாரதி பேருந்தை நிறுத்தி என்னுடைய பையை எடுத்து வரும் வரையில் காத்து நிற்பதாக சொன்னார். நான் அந்த பையை எடுக்கச் சென்றதும் யானைகள் நடமாட்டம் உள்ள காட்டுக்குள் என்னை தன்னந்தனியே விட்டு சென்று விட்டார். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த நடுக்காட்டில் கொளுத்தும் வெயிலில் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அச்சத்தோடு காத்திருந்து ஓட்டமாவடிக்கு வந்தடையும் துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போக்குவரத்து அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவி ஒருவரை தவறான செயலுக்கு உட்படுத்தியமை தொடர்பில் 14 மாணவர்களை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய பெண்ணை இந்த மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தனமல்வில பிரதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற பாடசாலை மாணவியை தவறான செயலுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 17 மாணவர்கள் நேற்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட போது அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் சிறுமியை மேலும் கொடுமைப்படுத்தியதாக அவரது தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி சிறுமியின் தாய் ஹம்பாந்தோட்டை போலீஸ் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்துள்ளார். தனமல்வில பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை காதலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த காதலன் மாணவி ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கு முதல் முறையாக தவறான செயலுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டிலிருந்த மேலும் சில மாணவர்கள் மாணவிக்கு மதுவை குடிக்க வற்புறுத்தி தவறான செயலுக்கு உட்படுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த காணொலியை பயன்படுத்தி மாணவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் 7 தடவைகள் மாணவியை குழுவாக இணைந்து தவறான செயலுக்கு உட்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 17 எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுவுக்கு தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.
பாடசாலையின் அதிபர் மற்றும் ஒழுக்காற்று குழுவினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் மாணவியையும் அழைத்து வந்து உண்மைகளை விசாரித்து பாடசாலையின் பெயருக்கு களங்கம் வந்துவிடாத வகையில் சம்பவத்தை மூடி மறைத்துள்ளமே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் தனமல்வில பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரிய ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதாகவும் மாணவியின் தாயார் பாடசாலை ஆசிரியை என்பதும் தெரிய வந்துள்ளது. தனக்கு நடந்த இந்த கொடுமை மற்றும் வன்முறைகள் குறித்து மாணவி தனது வீட்டின் சுவர்களில் பல்வேறு ஓவியங்களாக வரைந்து வைத்துள்ளார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மாணவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். புலம்பெயர் திறன்மிகு பணியாளர்களை கவரும் வகையிலும் அவர்களை சுவிட்சர்லாந்தில் தக்க வைக்கும் வகையிலும் புலம்பெயர்தல் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமென பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2029 மட்டும் 1,30,000 பணியாளர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர். அந்த வெற்றிடங்களுக்கு போதுமான பணியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க மாட்டார்கள் என சர்வதேச நாணய நிதியமும் ரைஃபைசன் வங்கியும் தெரிவித்துள்ளன. அந்த வெற்றிடங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் ஆட்கள் இல்லாமல் போனால் சுமார் 2 லட்சம் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட கூடும். 2024 ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் சுமார் 1,14,000 பணியிடங்கள் காலியாக இருந்ததாக அந்த நாட்டின் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மருத்துவத்துறை நிபுணர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் பெரும் பிரச்சினை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இப்படி காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்புவதற்கு சர்வதேச நாணய நிதியம், ரைஃபைசன் வங்கி முதலான அமைப்புகள் சில ஆலோசனைகளை தெரிவித்துள்ளன. புலம்பெயர் திறன்மிகு பணியாளர்களை கவரும் வகையிலும் அவர்களை சுவிட்சர்லாந்தில் தக்க வைக்கும் வகையிலும் புலம்பெயர்தல் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது.